தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசையும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. ஜூலை மாதம் 22ஆம் தேதி புனித மகதலா மரியாள் நினைவு. யோவான் புத்தகம் அதிகாரம் 20 வார்த்தைகள் 1 மற்றும் 11 18 முடிய. ஆண்டவரை அறியும் அனுபவம். இயேசுவின் நண்பு சகோதர சகோதரிகளே, மகதலா மரியாள் என்றால் ஒரு பாவியான பெண் என்கின்ற ஒரு முத்திரைதான் நம் முன்னால் குத்தப்பட்டிருக்கின்றது. யார் இந்த மகதலா மரியாள்? புனித 2ஆம் அருட்சின்னப்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது திருத்தூதர்களின் திருத்தூதர் என்று சொல்லுவார். இயேசுவின் சீடர்களுக்கு இயேசுவின் உயிர்ப்பை அறிவித்த ஆண்டோடைய சாட்சி. ஆம் அன்பு சகோதரமே, விவிலியத்தின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது திருத்தூதர் என்பவர்களுக்கு 2 பண்பு நலன்கள் இருக்க வேண்டும். ஒன்று, இயேசுவோடு இருந்து அவருடைய உயிர்ப்பின் அனுபவத்தை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, அவர்கள் பெற்ற அந்த உயிர்ப்பின் அனுபவத்தை பறைசாற்றுபவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் மரியாதை பார்க்கின்ற பொழுது இந்த 2 பண்புகளும் முழுமையாய் நிறைந்திருப்பதை நம்மால் காண முடிகின்றது. மகதலா மரியாள் இன்று உங்களுக்கும் எனக்கும் சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் என்ன? லூக்கா புத்தகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிக்கின்ற பொழுது, மகதலா மரியாள் மற்ற பெண்கள் தங்களிடம் இருந்த உடைமைகளை கொண்டு ஆண்டவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இங்கே மகதலா மரியாள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற முதல் பாடம், ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதித்திருக்கின்றார். தாழ் நிலையில் இருந்த நம்மையும் கடைக்க நோக்கி நமக்கும் ஒரு புது வாழ்வை கொடுத்திருக்கின்றார். ஆசீர்வாதம் மிகுந்த அவருடைய பிள்ளைகள் என்கின்ற வாழ்வு நாம் வகித்துக் கொண்டிருக்கிற நிலைக்கு ஏற்றார் போல நாம் துறவரத்திலோ இல்லறத்திலோ இருக்கிற பொழுது அந்த நிலைக்கு ஏற்ற ஆசீர்வாதம் எல்லாம் கொடுத்திருக்கின்ற பொழுது நான் எந்த அளவுக்கு இறைவன் கொடுத்த இந்த வாழ்வை கொண்டு ஆண்டவருக்கு நான் பணிவிடை செய்து கொண்டிருக்கின்றேன். இறைவன் கொடுத்த கொடையாகிய குரலையோ திறமையையோ ஆற்றலையோ வாய்ப்புகளையோ வசதிகளையோ கொண்டு என் ஆண்டவனுக்கு நான் பணிபுரிகிற மகளாக இல்லையே. மரியாள் தன் உடைமைகளை கொண்டு ஆண்டவருக்கு பணிவிடை புரிந்து வந்தார். இரண்டாவதாக, மகதலா மரியாள் ஆண்டவரால் தொடப்பட்டவுடன் மார்க்கு புத்தகம் 15 படிப்போம் அல்லவா, சிலுவை அடியிலே நிற்கும் அளவிற்கு அவரை பின்தொடர்ந்து சென்றவளாக இருக்கிறார். ஆண்டவரால் ஒரு முறை தொடப்பட்டவுடன் ஆண்டவருக்கு விலகி அவள் செல்லவில்லை. என்றும் எப்போதும் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்பதை அவருடைய வாழ்வாக. எனவேதான் சிலுவை அடி வரையே இயேசு இறந்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு கல்லறை வரை அவரை பின்தொடர்பவர்களாக இருந்தார். நாம் எப்படி ஆண்டவருடைய அருளையும் ஆசிரியம் அருட்சாதன வாழ்வை பெற்றுக்கொண்ட நாம், பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற புது வாழ்வை பெற்றுக்கொண்ட நாம் எந்த அளவுக்கு இயேசுவோடு இணைந்து நடக்கின்ற பிள்ளைகளாக இருக்கின்றோம். மூன்றாவதாக, மகதலா மரியாள் செய்தது என்ன? சிலர்களெல்லாம் பயந்து ஒளிந்து கொண்டிருந்தார்கள். வாரத்தின் முதல் நாள் இருள் விலகும் முன்பே மகதலா மரியாள் கல்லறையை நோக்கி ஓடுகின்றார். ஆண்டவரை தேடி அவர் அடக்கப்பட்ட கல்லறையை நோக்கி ஓடுகின்றார். நம்முடைய வாழ்விலும் கூட நான் மற்றவர்களை விட அதிகமாக ஆண்டவரை தேடுகின்ற அந்த மனப்பக்குவம், அந்த ஆசை என்னிடம் இருக்கின்றதா? இப்படி அங்கே சென்ற மரியாள் தொடர்ந்து வருகிற வசனங்களிலே யோவான் புத்தகம் 20 படிக்கின்ற பொழுது, ஆண்டவரை காணவில்லை என்றும் கண்டவுடன் இயேசு சிலர்கள் வந்து சொல்லுகின்றார். அவர்களோடு சேர்ந்து மீண்டும் கடலைக்கு செல்லுகின்றார். சிலர்களெல்லாம் வெற்று கடலையை பார்த்துவிட்டு திரும்பி தன் இல்லத்திற்கு சென்று விடுகின்றார்கள். ஆனால் மகதலா மரியாள் திரும்பி போகவில்லை. அங்கேயே நின்று கொண்டிருக்கின்றார், அழுது கொண்டிருக்கின்றார். ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்கின்ற அவருடைய உடலை மீண்டும் காண வேண்டும் என்கின்ற அந்த ஒரு வாஞ்சை மகதலா மரியாள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடமாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்விலும் கூட, அருட்சாதன வாழ்விலும் நற்கனை கொண்டாட்டங்கள் ஒரு சில நேரங்களிலே ஆண்டோடைய அனுபவத்தை பெறுவதற்கு தடைகளாக வருகிற தடைகளை தாண்டுகின்ற
ஒரு சில கஷ்டங்களோ, நம்முடைய விசுவாச வாழ்விலே ஒரு சில போராட்டங்களோ, வியாதிகளோ, வருத்தங்களோ வருகின்ற பொழுது நாம் தளர்ந்து போகின்றோமா, உடைந்து போகின்றோமா, அல்லது அதை தாண்டி சென்று ஆண்டோடைய அனுபவத்திற்காக காத்துக் கொண்டிருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். அடுத்ததாக ஆண்டவரை தேடிய அந்த உள்ளம். இந்த நற்செய்தியை படிக்க கேட்டோம் அல்லவா? அவர் வெளியிருந்து அழுது கொண்டிருக்கின்றார், குனிந்து கல்லறையை பார்க்கின்றார். அங்கே விண்துதர்கள் 20 இருப்பதை கண்டுகின்றார். அந்த விண்துதர்கள் மரியாளை பார்த்து கேட்கின்றார்கள், ஏனம்மா அழுகிறாய் என்று சொல்லி. அவர்களுக்கு மரியாள் பதில் சொல்லவில்லை. ஆனால் இயேசு மீண்டும் அதே கேள்வியை கேட்கின்றார், ஏனம்மா அழுகிறாய் என்று சொல்லி. அதோடு நிறுத்திவிடவில்லை. யாரை தேடுகின்றார்? அவருடைய உள்ளத்தின் தேடலை இயேசு அறிந்தவராக இருந்தார். உள்ளத்தின் வாஞ்சையை இயேசு அறிந்தவராக. எனவே தான் அவரை நோக்கி கேட்கின்றார், யாரை தேடுகின்றாய் என்று சொல்லி. அந்த தேடலுக்கு மரியாள் பதில் கொடுக்கின்ற பொழுதுதான் இயேசு தன்னை அவருக்கு முழுமையாக வெளிப்படுத்துகின்றார். எப்படி வெளிப்படுத்துகின்றார்? மரியா என்கின்ற வார்த்தையின் வழியாக. வேறு எதையும் இயேசு சொல்லவில்லை. அவளை அன்போடு அழைத்தார், அவ்வளவுதான். அந்த வார்த்தை, அந்த துணி, அவரை அழைத்த விதம் மரியாளுக்கு இயேசுவை கண்டுகொள்ள செய்தது. இயேசுவை அறிந்து கொள்வதற்கு அந்த வார்த்தை அவளுக்கு போதுமானதாக இருந்தது. அன்பு சகோதரமே, மரியாளை போல நம்மிலே இயேசுவை அறிந்து கொள்கின்ற அனுபவம் எத்துணை இருக்கின்றது சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரை அனுபவித்திருந்தால் மட்டுமே இன்னும் அதே அனுபவம் நம் வாழ்விலே கடந்து வருகின்ற பொழுது நம்மால் இயேசுடைய அனுபவத்தில் நாம் திளைக்க முடியும். ஒரு உத்வேகத்தை, புத்துணர்ச்சி நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். கடந்து வந்த வாழ்க்கையிலே மரியாள் இயேசுவை அனுபவித்ததை போல நான் இயேசுவை என் வாழ்விலே அனுபவித்திருக்கின்றேன். மரியாள் இயேசுவின் வார்த்தையை கேட்டவுடன் அவரை ராபுனி என்று சொல்லி பற்றிக் கொண்டதை போல என் வாழ்க்கையில் எந்த அனுபவம் இயேசு இன்னும் அதிகமாக இருக்க பற்றிக் கொள்வதற்கு துணையாக இருக்கின்றது. ஆண்டவருக்கு பதில் கொடுப்போம். அழுகையோடு, அங்கலாய்ப்போடு, கவலையோடு, கண்ணீரோடு கல்லறையை தேடி ஓடி வந்த மகதலா மரியாள் அங்கிருந்து ஆர்வத்தோடு, அக்களிப்போடு, அகமகிழ்வோடு, மகிழ்ச்சியோடு இயேசுவின் சீடர்களுக்கு செய்தியை சொல்ல ஓடுகின்றார். இது அன்பு சகோதரமே, நாம் ஆண்டவரை தேடி வருகின்ற பொழுது இறைவன் கொடுக்கின்ற அனுபவம் நம் வாழ்க்கையில் எத்தகைய ஒரு மாற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது. நாம் ஆலயத்தை விட்டு, அருட்சாத வாழ்விட்டு வெளியே நம் இல்லத்திற்கு, நம் அன்றாட வாழ்வுக்கு செல்லுகின்ற பொழுது ஆண்டவரை அனுபவித்த அனுபவத்தோடு ஆண்டவரை சுமந்து கொண்டு செல்கின்றோமா? இயேசுவை அனுபவித்தால் மட்டுமே நாம் பிறருக்கு அந்த இயேசுவை கொடுக்க முடியும். ஆண்டவரை அறிகின்ற அனுபவம் இருந்தால் மட்டுமே இந்த அனுபவத்தை பிறரோடு பதிந்து வாழ முடியும். மகதலா மரியாள் இத்தகைய ஒரு அருள் வாழ்வை நமக்கு பெற்றுக் கொடுக்க இன்றைய நாளிலே அழைப்பு விடுக்கின்றார். ஆகவே அன்பு சகோதரமே, நம்முடைய அனுபவம் எப்பொழுதும் நம்மை முந்தி தள்ள வேண்டும். மகதலா மரியாளுக்கு இயேசுவை அறிகின்ற அனுபவம் இருந்தது. நமக்கு இயேசுவை அறிகின்ற அனுபவம் இருக்கின்றதா? சிந்தித்து பார்ப்போம். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மால் தொடப்பட்டு உம்மிடமிருந்து நிறைவாழ்வை பெற்றுக் கொண்ட மகதலா மரியாள் தன் அன்பை முழுவதுமாகவும் பாதத்திலே கொட்டி உம்மோடு உடன் நடந்து உம்முடைய சாட்சியாக மாறி அதை அறிவிக்கும் திருத்துதராக மாற்றப்பட்டாள். பாவியாகிய பெண் உம்மால் தொடப்பட்டு திருத்துதர் நிலைக்கு உயர்த்தப்பட்டாள். உம்முடைய உயிர்ப்பின் முதல் சாட்சியாக மாற்றப்பட்டாள். அவருடைய விழாவை சிறப்பிக்கிற நாளிலே பலவீனமான மனிதர்களை எங்களையும் நீர் தொட்டுக் கொண்டிருக்கின்ற அருட்சாதனங்கள் வழியாக எங்கள் வாழ்வுடைய அன்பை ஊற்றிக் கொண்டிருக்கின்றதை உணர்ந்து கொள்ளவும் மகதலா மரியாள் உம்முடைய வல்லமையை பெற்று புது வாழ்வை பெற்றுக் கொண்டதை தன்னை அனுபவத்தால் பிறருக்கு வெளிப்படுத்தி காட்டியதை போல நாங்களும் எங்கள் வாழ்விலே பெறுகின்ற உம்முடைய அனுபவத்தை எங்களுடைய பேச்சால் அல்ல, எங்களுடைய வாழ்க்கையால் வெளிப்படுத்தி காட்ட எங்களுக்கு அருள் தருவீராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். மகளே மரியாள் இறை இரக்கத்தின் பரிசாக மலர்ந்தாள். அவள் பாவத்தை துறந்து இயேசுவை தொடர்ந்து புதியதொரு பாதை சென்றாள். இன்று புனிதையாய் வாழ
இறை இரக்கத்தின் பரிசாக